நேர்கள் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மற்றும் ஒரு காணொளியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒரு நிமிடம் அமைதியாக யோசித்து பாருங்கள். ஈரான் என்று சொன்னால் உங்கள் மனதில் தற்போது என்ன தோன்கின்றது? அதாவது போர், பதற்றம், அரசியல். ஆனால் இந்த நாட்டின் உண்மை நாம் நினைப்பதை விட ஆழமானது உறவுகளே. இது ஒரு சாதாரண நாடு கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான வரலாறு கொண்டது, உலகத்தை பாதிக்கும் சக்தி கொண்டது மற்றும் இன்னும் பல மறைந்த உண்மைகள் கொண்டது. இன்று நாம் பார்க்க போவது ஈரான் பற்றி யாரும் முழுமையாக சொல்லாத உண்மைகள். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஈரான் ஆசியாவில் பரப்பளவில் 6வது பெரிய நாடாகும். இந்த நாட்டின் மக்கள் தொகை சுமார் 8,40,00,000 ஆகும். இதில் 60% மக்கள் 30 வயதுக்குள் கீழ் உள்ள இளைஞர்கள். இதன் அர்த்தம் இது ஒரு இளம் நாடு. இளைய தலைமுறைகள் அதிகம் இருப்பதால் எதிர்காலத்தில் வளர்ச்சி பெரும் வாய்ப்பு அதிகம். ஈரான் பண்டைய பாரசீக பேரரசின் வாரிசு. இந்த பேரரசு உலக வரலாற்றில் மிக முக்கியமான ஒன்று. ஒரு காலத்தில் இந்த நாடு பல நாடுகளை ஆட்சி செய்தது. அதாவது ஆசியா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, இவ்வளவு பெரிய பரப்பில் இந்த பேரரசு இருந்தது. அதனால் ஈரான் ஒரு சாதாரண நாடு கிடையாது. ஒரு காலத்தில் உலகத்தையே ஆட்சி செய்த நாடு. 1979ஆம் ஆண்டு இந்த நாட்டில் பெரிய மாற்றம் ஏற்பட்டது. மன்னராட்சி முடிவுக்கு வந்தது. அதற்கு பிறகு மத அடிப்படையிலான ஆட்சி தொடங்கியது. மத தலைவர்கள் நாட்டை வழிநடத்த ஆரம்பித்தார்கள். அதற்கு பிறகு இந்த நாடு ஒரு இஸ்லாமிய குடியரசாக மாறியது. ஒரு முக்கியமான விஷயம், ஈரானியர்கள் தங்களை அரேபியர்கள் என்று கருதுவதில்லை. அவர்கள் பாரசீகர்கள் என்று பெருமையாக சொல்வார்கள். அவர்களின் மொழி, அவர்களின் பழக்கம், அவர்களின் கலாச்சாரம், இவை அனைத்தும் இன்று தனித்துவமாக உள்ளது. இஸ்லாம் இருந்தாலும் அவர்கள் தங்களின் அடையாளத்தை காத்து கொண்டுள்ளனர். ஈரான் மலைப்பாங்கான நாடுகளில் ஒன்று. பல உயரமான மலைகள், கடினமான நிலை அமைப்பு இவை பாதுகாப்புக்கு உதவுகின்றன, ஆனால் வளர்ச்சிக்கு சவாலாகவும் இருக்கின்றன. இந்நாட்டின் பெரும்பாலான மக்கள் ஷியா முஸ்லிம்கள். இது மற்ற நாடுகளுடன் ஒப்பிடும்போது ஒரு முக்கியமான வேறுபாடு. இதனால் சில அரசியல் பதற்றங்களும் உருவாகியிருக்கின்றன. சமீப காலத்தில் இந்த நாடு பெரிய பதற்ற நிலையை சந்தித்து வருகிறது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இந்த நாட்டின் இராணுவ தளங்களை தாக்கியதாக தகவல்கள் கூறுகின்றன. இது உங்களுக்கு பொதுவாகவே தற்போது நடந்து கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள். இது அதிகாரப்பூர்வமாக போர் என்று அறிவிக்கப்படவில்லை, ஆனால் உண்மையில் ஒரு மோதல் நிலை உள்ளது. இந்த தாக்குதலால் நாட்டின் பல பகுதிகள் சேதமடைந்திருக்கின்றன. இந்த நிலைமை காரணமாக மக்கள் வாழ்க்கை மிகவும் கடினமாகி இருக்கிறது. விலைகள் அதிகரித்துள்ளன, வேலை வாய்ப்புகள் குறைந்துள்ளன. மக்கள் தங்களின் வாழ்க்கைக்காக போராடுகின்றார்கள். சில இடங்களில் இதற்கு எதிராக போராட்டங்களும் நடக்கின்றன. ஈரான் ஒரு முக்கியமான கடல் பாதையை கட்டுப்படுத்தும் சக்தி கொண்டது. இந்த பாதை வழியாக உலக எண்ணெயின் பெரும் பகுதி செல்கின்றது. இந்த பாதை பாதிக்கப்பட்டால் உலக பொருளாதாரம் பாதிக்கப்படும். அதனால் உலக நாடுகள் இந்த நாட்டை கவனமாக உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த நாடு தண்ணீர் பற்றாக்குறையும் சந்தித்திருக்கிறது. வறட்சி அதிகமாக இருக்கிறது. நீர் குறைவு, ஏரிகள் வற்றி கொண்டிருக்கிறது. இது எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையாக ஈரானுக்கு மாறலாம். அன்பான உறவுகளே, நாம் பார்க்கும் ஈரான் முழு உண்மை அல்ல. அதன் பின்னால் வரலாறு, சக்தி, சிரமம், எதிர்காலம், அச்சம் இவை அனைத்தும் கலந்திருக்கின்றன. அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த நாடு நமக்கு ஒரு பாடம். சக்தி இருந்தாலும் சிக்கல்கள் வரும். வரலாறு இருந்தாலும் எதிர்காலம் உறுதி கிடையாது. உலகம் எப்போதும் மாறிக்கொண்டே இருக்கும். எதுவும் நிரந்தரம் கிடையாது. இது ஒரு நாட்டின் கதை மட்டுமல்ல உறவுகளே, ஒரு நினைவூட்டல், நமக்கான ஒரு நினைவூட்டல். இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு காணொளி ஊடாக உங்களை சந்திக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.